சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 3/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி காலை 8:42 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை த்விதீயை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் இரவு 7:23 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வியாகாதம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:42 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தைத்தில்லம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சைத்திர பகுள பிரதமை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன சைத்திர பகுள பிரதமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய அந்த சைத்திர மாதத்தினுடைய 16வது நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:07 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:17 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 6:44 சந்திர உதயம் என்பது இரவு 7:27 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:32 முதல் காலை 6:06 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:41 முதல் மதியம் 12:12 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:14 முதல் மாலை 4:45 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:38 முதல் 9:09 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:59 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த பள்ளி அறை அப்படின்னு சொல்றாரு. அந்த பள்ளி அறை என்றால் என்ன? இரவு அந்த அர்த்தஜாம பூஜைக்கு வந்து பள்ளி அறை பூஜைன்னு சொல்றாளே, அந்த பள்ளி அறை பூஜைன்னா என்ன அப்படிங்கிறத ஒரு நேயர் கேட்டிருக்கார். அவர் இன்னமும் எப்படி கேட்டிருக்காரு, பள்ளி அறை அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பெட்ரூம் மாதிரி, இறைவனுக்கான பெட்ரூம் மாதிரி பார்க்கப்படுகிறது. இறைவன் அங்கே சென்று இறைவியோடு உறங்கி கொண்டிருக்கிறார்ங்கிற மாதிரி, அதாவது ஒரு பெட் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு தாம்பத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த எல்லாரும் புரிஞ்சுட்டு இருக்காள். இது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சங்கடத்துடன் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். முதல்ல நம்ம இந்த பள்ளி அறை அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். பள்ளிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? முதல்ல நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், பள்ளி கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா உறங்குதல். பள்ளி கொண்ட பெருமாள்னா பெருமாள் படுத்துட்டு உறங்கின்னு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம். அது போல் அல்ல. பள்ளி அறைன்னு சொன்னா அது படுக்கை அறை என்று நினைப்பது தவறு. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். பள்ளி அப்படின்னு சொன்னாலே அது ஞானம் பிறக்கக்கூடிய இடம், அதுதான் நிஜம். அந்த பள்ளிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் சொன்னோம்னா ஞானம் பிறக்கக்கூடிய இடம், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய இடம், கற்கும் இடத்திற்கு பெயர்தான் பள்ளி என்று பெயர். அப்ப பள்ளி கொண்ட பெருமாள் அப்படின்னு சொன்னாலே, பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கார் அப்படின்னு சொன்னா பெருமாள் அந்த ஞான நிலையிலே, அந்த மோன நிலையிலே அப்படியே அமர்ந்துட்டு அவருடைய கரங்கள் பார்த்தோம்னா இந்த பள்ளி கொண்ட பெருமாளை கூட பார்த்தோம்னா இப்படி உபதேசிக்கின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம்னா கையை விரலை மடக்கி வச்சுட்டு இருப்பார். இன்னும் ஒரு சில இடங்கள்ல புஜங்க சயனமா அப்படி வச்சுட்டு யோசிச்சுட்டே இருப்பாருங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கும். படி பிரம்மாவிற்கு உபதேசம் செய்கின்ற வகையிலே அவர் விரல்களை இப்படி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு வேதமாக அவர் கற்பித்துக் கொண்டிருக்கிற வகையிலே அவர் படுத்துக் கொண்டிருப்பதாகவும் வைத்திருப்பார்கள். அப்படியே படுத்துக்கொண்டே உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஞானம், அந்த மோன நிலை அப்படின்னு சொல்றா இல்லையா, அதனாலதான் பள்ளி கொண்ட பெருமாளாக காண்பிக்கிறார்கள். இந்த பள்ளி அப்படின்னு வந்துட்டாலே நம்ம ஊர்லயே கூட பார்த்தோம்னா
திருச்சிராப்பள்ளின்னு வச்சுருப்பா. திரு என்பது ஒரு அடைமொழியாக கூட இருக்கலாம். சிராப்பள்ளி அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். இந்த சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த சமணர்கள் வாழ்ந்த இடமாக கூட பார்க்கப்படுகிறது. வரலாறு ரீதியாக பார்த்தோம்னா அந்த சமணர்கள் அவர்கள் பாடம் படித்த இடமாக இருக்கும், அல்லது சமணர்கள் கூடுகின்ற இடமாக வைத்திருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அந்த ஞானத்தை பற்றி அந்த சமணர் முனிவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணக்கூடிய இடமாக கூட வைத்திருப்பார்கள். அவர்கள் கூடுகின்ற இடம் தான் அது பள்ளிக்கூடம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பார். பள்ளிக்கூடம்னா என்ன, நம்ம ஸ்கூல் தானே சொல்றோம். பள்ளிக்கூடம் ஏன் அதுக்கு பேர் வந்தது யோசிக்கணும் தானே. பள்ளி அறைன்னா தூங்குற இடமா இருந்தா ஸ்கூலுக்கு போய் யாராவது பள்ளிக்கூடம் பேரு பல ஸ்கூல்ல போய் தூங்குறாங்கன்னு அர்த்தமா? தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அல்லவா, அதுக்காக சொல்றேன். இல்ல இந்த ஒரே வார்த்தை தான் ரெண்டு இடத்துலயும் வெவ்வேறு பொருள்ல வர்றதுங்கிறதெல்லாம் இல்ல, ஒரே பொருள் தான். பள்ளி கொள்ளுதல், அதாவது பள்ளி கொள்ளுதல் தான் ஞான நிலையை சென்று அடைதல் அர்த்தம். பள்ளிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கற்கக்கூடிய இடம் என்றுதான் பொருள். அதனால்தான் நிறைய ஊருக்கு பேர் பார்த்தோம்னா பள்ளி பள்ளி பள்ளின்னு சொல்லி நிறைய ஊர்களினுடைய பெயர்கள் கூட நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கர்நாடகால பாத்தீங்கன்னா கூட தெரியும் நமக்கு. அதாவது நம்முடைய லாங்குவேஜுக்கும் அவளுடைய லாங்குவேஜுக்கும் அந்த பாங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அவங்க ஹாங்கிறத யூஸ் பண்ணுவா. நம்ம பத்துன்னு சொன்னாவா ஹத்தும்பா, நம்ம இங்க பள்ளின்னு சொன்னோம்னா அவங்க ஹள்ளின்னு சொல்லுவா தெரியுமா. அந்த ஊர்ல பார்த்தோம்னா நிறைய ஊர்களுடைய பெயர் பார்த்தோம்னா ஹள்ளி ஹள்ளிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விப்படுவோம். மாரத்த ஹள்ளின்னு இருக்கும், ஜலஹள்ளி அப்படிங்கிற வச்சிருப்பா. பெங்களூர்லயே பார்த்தோம்னா இந்த மாதிரி ஹள்ளி ஹள்ளிங்கிற பேரே பார்த்தோம்னா கர்நாடகால மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15,000 ஊர்களுக்கு மேல் இருக்கிறது இந்த ஹள்ளிங்கிற பேர்ல. அப்போ நமக்கு அங்க சமணர்கள் மிகவும் அதிகமாக வாழ்ந்த பகுதியாகவே இந்த கர்நாடகா பகுதியானது பார்க்கப்படுகிறது. நிறைய மலைப்பகுதிகள் அப்படிங்கிறது இருக்கும். சமணர்கள் வாழ்ந்த இடம்லாம் பார்த்தாலே அந்த மலை பகுதி, அந்த மலையை, அந்த குடவரை கோயில்கள், அந்த குகையை குடைந்து அப்படிலாம் நிறைய செயல்பட்டு இருப்பார்கள். அந்த மாதிரி குகையெல்லாம் இருக்கிற இடம்லாம் பார்த்தோம்னாலே நமக்கு அந்த சமணர்கள் வாழ்ந்த பகுதி. சமண பலகோலாலாம் பார்த்துருப்போம் தெரியுமா. அப்படி சமணர்கள் வாழ்ந்த இடங்கள் அத்தனையுமே பள்ளி பள்ளி என்று அந்த ஊர்களுடைய பெயர்கள்லாம் அழைக்கப்பட்டது. அதுதான் ஹள்ளி ஹள்ளிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சரி, இப்ப நேரடியா விஷயத்துக்கு வந்துருவோம். சரி, இங்க ஆலயங்கள்ல போய் இரவு அர்த்தஜாம பூஜைங்கிறது ஒண்ணு இருக்கே, அங்க கொண்டு போய் சுவாமியை கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாளே, அங்க என்ன ஞானத்தை அவர் கற்க போகிறார் சொன்னா, அவர் கற்க போவதல்ல, அவர் உபதேசம் செய்கிறார். யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அம்பிகைக்கு. அம்பாளுக்கு என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் உலகத்திலே இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் போயிருக்குங்கிற மாதிரி நிறைய குறிப்புகளை பற்றி அம்பிகையோடு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இடமாக அந்த இடம் அமைந்திருக்கிறதுங்கிறது தான் அதற்கான பொருளாக சொல்கிறார்கள். உள்ள அதற்கான சூக்ஷ்மம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அர்த்தஜாம பூஜை அப்படின்னு நடக்கும் பொழுது இறைவனானவர் இன்றைய தேதியில இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளோட சேர்ந்து அந்த விஷயங்களை எல்லாம் அம்பாளுக்கு சொல்லி கொடுத்தது. அம்பாள் தானே சக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த சக்தியானது எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே பயன்படுகிறது பார் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் இருவரும் பரஸ்பரம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இடமாகவும் அதே மாதிரி நிறைய குறிப்புகளை அம்பிகைக்கு அவர் சொல்லிக் கொடுப்பதாகவும் தான் அந்த பள்ளியறை என்பது அமைந்திருக்கிறதுன்னு சொல்றார். அதனால்தான் இன்னைக்கு காலையில மறுநாள் காத்தால பார்த்தோம்னா திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னே பாடுவா. திருப்பள்ளி எழுச்சின்னு சொன்னா அந்த பள்ளி அறையிலிருந்து அவர் வெளியில வரான்னு சொல்றது அர்த்தமே தவிர இறைவன் உறக்கத்திலிருந்து எழுந்து வெளியே வருகிறார் என்று அர்த்தமே கிடையாது. இறைவன் உறங்கினால் உலகம் என்ன ஆவது, முதல் அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஆக இறைவன் என்பவருக்கு உறக்கம் என்பதே கிடையாது. அது பரமேஸ்வரனாக இருந்தாலும் சரி, அல்லது மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் சரி, அல்லது பிரம்மாவாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு உறங்குவதற்கு நேரம் என்பதே கிடையாது. இறைமூர்த்தங்களுக்கு உறக்கம் என்பதே கிடையாது. உறக்கத்தை மறந்து எப்பொழுதுமே இந்த உலகத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதுதான் அவர்களுக்கான பணி. அவர்களுக்கு ஏது பள்ளி அறை? பள்ளி அறைனா என்ன அர்த்தம்? உறங்குவதற்கான இடம் என்பது அல்ல. அந்த இடமானது ஞானத்தை போதிக்கின்ற இடம், ஞானத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய இடமாகத்தான் அந்த இடமானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். அதனால்தான் அர்த்தஜாம பூஜைக்கு நம்ம எல்லாரும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னா அங்கே நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்றுதான் அர்த்தம். அதே மாதிரி மறுநாள் காலையில் இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கெல்லாம் போய் நிக்கணும்னு சொன்னாங்க. பால் நைவேத்தியம் பண்ணி பால் பிரசாதம் ஒண்ணு கொடுப்பா. அதை வாங்கி சாப்பிடும் பொழுது நமக்கு அங்கே ஞானப்பால், ஞானம் என்பதுதான் கிடைக்கும் என்பதுதான் நிஜம். அதுதான் அதற்கான உண்மையான பொருள். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.